வணக்கம் எல்லோருக்கும். இன்றைக்கி ஒரு பதிவு. என்ன பதிவுனா, எல்லா நாளும் நடக்கின்ற, ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற சாமானியனின் ஒரு விசும்பல் தான், ஒரு குரல் தான் இந்த பதிவு. எல்லாரையும் போல நேர்கோட்டில் வாழ முடியாது இந்த மனிதனால். சத்தியமாக அந்த கடவுளாக மனிதனாக வந்தாலும் கூட அவனால் நேர்மையாக இந்த உலகில் வாழ முடியாது. மனிதனுடைய எண்ணத்திற்கும், மனிதனுடைய உணர்வுகளுக்கும், மனிதனுடைய உடலுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு மாற்றங்கள் இருக்குது. ஒவ்வொரு மாற்றத்தையுமே ஒரே சிந்தனைக்குள்ளே வந்து அடக்கியிருக்கான் இந்த மனுஷனுக்குள்ள. அப்போ அந்த சிந்தனைக்குள்ளே என்னென்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நாம் நம்மளை மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த சிந்தனைக்குள்ளே எப்படியாப்பட்ட ஒரு நபர் அப்படின்ட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இந்த உலகில் எல்லோரும் அப்படி தான். இந்த ஒரு செல்ஃபோனில் நம்மகிட்ட இருக்கிற அந்த ஒரு மெமரி கார்டு மாதிரி உள்ளேருந்து வெளியெடுத்து பார்த்தோம்னா அவ்வளோ அசிங்கமும் அனர்த்தம் தான் இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருடைய எண்ணங்கள்லையும் இருக்கும். அந்த எண்ணங்களை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வள்ளுவர் சொன்ன மாதிரி புறந்தூய்மை நீரால் அமைவது போல் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் அப்படிங்கிற விஷயந்தான். உடம்பு அழுக்காக இருந்துச்சுன்னா கழுவுறோம், மனசு அழுக்காக இருந்துச்சுன்னா அதை உண்மை பேசி நல்லது பேசி அதை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பப்போ நமக்கு ஒரு வீட்டில் நான் போயிட்டு புழங்கிக்கிட்டு இருந்தோம்னா, அப்போ அங்கே ஒவ்வொரு நாளும் புழங்கும் பொழுது அந்தந்த நாளுக்குள்ளேயே கடைசியிலேயோ இறுதியிலையோ நம்ம அந்த வீட்டை சுத்தப்படுத்தினா தான் அந்த வீடு சுத்தமாக இருக்கும். இல்லைன்னா அப்படியே குப்பையாக தான் இருக்கும். அதே போல் தான் உடம்பும் அதே மாதிரி தான், மனசும் அதே மாதிரி தான். அப்பப்போ எங்கெங்கெல்லாம் குப்பைகள் கொட்டி கிடக்கோ, செதறிக்கோ, அதெல்லாம் ஒழுங்குபடுத்தி அதை சுத்தப்படுத்தி அதை ஓரளவுக்கு நம்மளால் அந்த அழகாக கொண்டு வர முடியுமா, சுத்தமாக கொண்டு வர முடியுமா அப்படின்றதான் நாம் பார்த்து செய்கிறது தான். எப்போவுமே எல்லா இடங்களிலுமே அசுத்தங்களே நிரம்பி இருக்கும். அந்த அசுத்தங்களில் என்ன அது சுத்தம் இருக்கிறதோ அந்த சுத்தத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு என்ன சொல்ல வரணும்னா, நிறைய இடங்களில் பொய்கள் இருக்கும். பொய்க்குள்ளே சில உண்மைகள் இருக்கும் இல்லையா, அந்த உண்மைகள் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் பயன்படுத்தினா மகிழ்ச்சியாக வாழலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய மறந்துடணும். சில நேரங்கள் நிறைய பொய் சொல்ல வேண்டியதாக இருக்கும். அந்த பொய்யில் சில பேரை நம்ம நிம்மதியாக்கலாம். அந்த பொய்யே கடைசி வரைக்கும் அது உண்மையாக இருக்காது. ஆனால் உண்மையாக நடக்கும் பொழுது வாழ்க்கை நமக்கு கிடைக்குமாங்கிறதுலாம் டவுட்டு தான். அப்போ அந்தந்த நேரத்தினுடைய வாழ்க்கையாக இருக்கும் பொழுது அந்தந்த நேரத்தில் என்ன நம்மளால் சொல்லி வாழ்க்கையை ஓட்ட முடியுமோ அது மாதிரி தான் எல்லாராலையும் ஓட்ட முடியுமோ. எல்லோரும் புத்தன் அல்ல, காந்தியும் அல்ல. புத்தனும் அல்ல, காந்தியும் அல்ல, சராசரி மனுஷன்தான். அந்த மனுஷனுக்குள்ளே ஏகப்பட்ட சச்சரவுகளுக்கும் சண்டைகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், தேவையில்லாத சிந்தனைகள் இருக்கும். அதை தாண்டி ஒரு மனிதன் ஒரு குடும்பத்தில் வாழ்க்கையை சமநிலைப்படுத்தி ஓட்டுறான் அப்படின்னு நினச்சா இருக்கிறான்னா அது அவனுடைய சாமர்த்தியம் தான். அந்தளவுக்கு தான் இந்த உலகத்தில் எல்லாருமே இருக்கிறாங்க. எல்லாராலையும் புத்திரனாகவும் வாழ்ந்துட முடியாது. எல்லாருமே கெட்டவனாகவும் வாழ்ந்துட முடியாது. அப்படியும் இப்படி தான் இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க. அப்படியும் இப்படியும் வாழ்கிறதுனால தான் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு பகுத்து ஆராயக்கூடிய அறிவுன்னு ஒன்று படைச்சாங்க இந்த உலகத்தில் நமக்கு இந்த இயற்கை. அப்படி பகுத்து ஆராயக்கூடிய அறிவால் தான் நம்ம இந்த உலகத்தில் நம்ம செய்கிறது ரைட்டாக தப்பா அப்படின்ட்டு யோசித்து அதை இது வேணாம் இது வேணும் அப்படின்ட்டு தீர்மானிக்கின்ற அறிவு படைத்தினால தான் நம்ம மனுஷனாக இருக்கிறோம் இல்லையா. அந்த மனித பண்பை மீறும் பொழுது தான் அது மிருக குணங்கள் ஆகுது. அப்போ அந்த மனித பண்போடு நம்ம வாழக்கூடிய தகுதியை யார் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்கன்னா, நம்முடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், நம்முடைய சுய ஒழுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சுய ஒழுக்கத்தை பாதுகாக்கிறது நம்முடைய அறிவு தான். அந்த அறிவு சொல்கிறத கேட்டோம்னா மிகச்சிறந்த ஒரு தத்துவ ஞானிக்கூட ஆகலாம். ஆனால் மனம் சொல்கிறது கேட்கணும். நிறைய இடங்களில் போய் சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஏன்னா மனதுக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாமே அறிவுக்கு பிடிக்காது. அப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் இந்த உலகம் ஒரு மாயை. அந்த மாயைக்குள்ளே ஒரு உண்மையோடு வாழணும்னு நினைக்கிற மனிதர்களாக நாம் இருக்கிறோம். குறைந்தபட்சம் வாழ்க்கையில் கொஞ்சமாவது உண்மையாக இருந்துவிட்டு போகலாமே. நன்றி, நல்லது, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய கரிகாலிக்கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, நல்லது, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.